ஆக்சுவலாக என்னோட பேர் வந்து வேதவள்ளி, அட்வொகேட்டாக இருக்கேன். ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எதுக்கு இந்த ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் ரபி ஜெயக்குமார்னு சொல்லிட்டு திருமலவாயிலில் அட்வொகேட்டாக இருக்கார். சரிங்களா? அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் எங்கள் அப்பா பேரில் யூடியூப் சேனல்ஸில் நியூஸ் சேனல்ஸ்லாம் பதிவு பண்ணுறாரு. எங்கள் அப்பா பேர் வந்து ரமேஷ் என்கிற மின்ட் ரமேஷ். சரிங்களா? அவர் வந்து பிஜேபியில் நெசவாளர் பிரிவில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒரு பர்சன் மேலே தப்பான ஒரு அலிகேஷன் ஃப்ரேம் பண்ணுறாரு. என்ன அலிகேஷன் ஃப்ரேம் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, 300 கோடி சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஆக்சுவலாக அவர் வந்து லாஸ்ட் மந்த் 13/6 அன்னைக்கு M3 புழல் ஸ்டேஷனில் அரெஸ்ட் ஆகிட்டு 14/6 அன்னைக்கு கடலூர் சிறையில் ரிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பட்சத்தில் கேஸ்லாம் இன்வெஸ்டிகேஷனில் பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? ஸோ இவர் ஒரு ரோலாக அதை இன்வெஸ்டிகேஷன் ரோலாக எடுத்து இவர் வந்து ஏதோ எங்கள் அப்பா கிட்ட சொத்தெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணுறாரு. என்னென்னா, அம்பத்தூரில் வந்து அவர் ஆஃபீஸ் போட்டு ரன் பண்ணிட்டுருக்காரு, ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸாக ரன் பண்ணிட்டுருக்காரு. அவர் வந்து அங்கே இருக்க லேண்டெல்லாம் அபகரித்து ஏதோ 300 கோடி சொத்து சேர்த்து வச்ச மாதிரி அவர் ஒரு ஃப்ரேம் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அந்த 300 கோடி சொத்து சேர்த்து வச்சிருக்காருன்றார்ல, அதுக்கு என்ன அவர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டோ இல்லை மெட்டீரியல் எவிடன்ஸோ அவர்கிட்ட என்ன இருக்குது, என்ன இருந்து அவர் ஃப்ரேம் பண்ணுறாரு எங்களுக்கு தெரியல. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு அவர் ஒழுங்கா ஃபஸ்ட்டு அவர் மேலே எத்தனை அலிகேஷன்ஸ் இருக்குது தெரியுமா? ஆக்சுவலாக 2022 இருந்தே அவர் மேலே அலிகேஷன் ஃப்ரேம் ஆகிட்டு வருது. 2022 4/7/2022 அவருக்கு வந்து ஆவடி சிசிபியில் கம்ப்ளைண்ட் வருது. அவர் மேலே எஃப்ஐஆரும் இருக்குது. சரிங்களா? ஸோ அது இருக்கும் போதே 22/9/2022 பார் கவுன்சிலில் என்ரோல்மெண்ட் பண்ணுறாரு. சரிங்களா? அவரோட என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து இதோ இருக்குது. அவரோட ஆவடி எஃப்ஐஆர் காப்பியும் இருக்குது. சரிங்களா? ஒரு எஃப்ஐஆர் காப்பி இருக்கும் போது என்ரோல்மெண்ட் எப்போ பண்ண முடியும்? அதை ரிலீஸ் பண்ண அவர் எஃப்ஐஆர் வச்சுக்கிட்டே எப்படி என்ரோல்மெண்ட் பண்ணுறாரு? ஸோ பார் கவுன்சிலை சப்ரஸ் பண்ணி இவர் என்ரோல்மெண்ட் பண்ணுறதும் இல்லாமல் ஒரு லீகல் அட்வொகேட்டாக ப்ரொஃபஷ்னலாக நடத்தாமல் அவர் இந்த புறம்போக்கு இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி அவரோட அடியாட்களெல்லாம் வச்சு தேவையில்லாத இன்வால்மெண்ட்டில் ஈடுபட்டு அவர் ஃப்ரேமிங் ஆகிறது இல்லாமல் எங்கள் அப்பா கிட்ட ஆக்சுவலாக அந்த ஏதோ ஒரு லேண்ட் விஷயமா வரும்போது எங்கள் அப்பா நீங்கள் அட்வொகேட் தானே அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பட்சத்தில் அவர் அதை வந்து அவர் பண்ணாமல் இப்போ உள்ளே போன டைமில் எங்கள் அப்பா மேலே தேவையில்லாத அலிகேஷன்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி இவர் வந்து எல்லாரையும் வந்து கத்தி வச்சு மிரட்டி அடியால் வச்சு மிரட்டி தான் இவர் வந்து 300 கோடி சொத்து ஃபஸ்ட்டு 300 கோடி சொத்து எங்கே சார் இருக்குது? அவர் இன்வெஸ்டிகேஷன் எதனா பண்ணாரா? ஆக்சுவலாக அந்த 300 கோடி சொத்து இருந்தால் இன்கம் டேக்ஸ் ரைட் வந்து சும்மா இருக்குமா, இல்லை இடி சும்மா இருக்குமா? நாங்கள் இப்போ சம்பாதிக்கிறதுக்கு என்ன இன்கம் டேக்ஸ் கட்டுமோ நாங்கள் கட்டிட்டு இருக்கோம் சார், எல்லாமே ப்ராப்பராக இருக்குது எங்ககிட்ட. சரிங்களா? இப்போ அவர் அலிகேஷன் ஒன்று ஃப்ரேம் பண்ணுறாருல, அதுக்கு என்ன ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்கோ அதை காட்ட சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. சரிங்களா? காட்டலாம், நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ண ரெடியாக இருக்கோம். இல்லைனா காட்டினா மொத்தமாக எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் சார், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதுசாக ஒன்றும் அவர் அம்பத்தூர் வந்ததில்லை. சரிங்களா? அவர் எங்களோட தாத்தா பார்த்தீங்கன்னா எங்களோட அப்பா மின்ட் ரமேஷோட அப்பா. ஆக்சுவலாக இன்னொரு இது பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸில் சொல்கிறாரு மின்ட் ரமேஷ், மின்டிங் மணி, மின்டிங் ரமேஷ். அது என்ன சார் ஒரு கிண்டலான பேச்சு? அவரோட பேச்சு வந்து அவர் வந்து எங்கள் அப்பா வந்து என்ன ஒரு அட்வொகேட்டாக படிக்க வச்சிருக்காங்க. என்னோட ஹஸ்பண்ட் ஒரு அட்வொகேட், என்னோட தம்பி ஒரு டாக்டர், என்னோட தம்பியோட ஒய்ஃப் ஒரு டாக்டர். நாங்கள் எல்லாம் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கேட்டகரியில் வந்துட்டு இருக்க போது அவர் இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் ஃப்ரேம் பண்ணார்னா அப்போ எங்களோட ஃப்ரேமிங் வந்து பொதுமக்கள் இடையில எப்படி இருக்கும்? நாங்கள் எப்படி சார் ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து அப்ரோச் பண்ண முடியும்? அவங்க எப்படி ஒரு ப்ரொஃபஷனலில் போக முடியும்? இந்த மாதிரிலாம் ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தா இவரால் எங்களுக்கு ரொம்ப மன உடைச்சலாக இருக்குது சார். எங்களால் முடியல. அவர் மேலே இந்த மாதிரி தொடர்ந்து 3 எஃப்ஐஆர் ஃபைல் ஆகும் போது அவர் வந்து இந்த மாதிரி வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் இப்போ ஆவடி கமிஷனர் கிட்ட போகிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. ஆவடி கமிஷனர் வந்து இவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் வைக்கிறாங்க. அவர் மேலேயே வந்து இவர் வந்து கரப்டட் கமிஷனர்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து புரோக்கர்ஸ் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஹையர் அஃபிஷியல்ஸ் மாதிரி இவர் வந்து ஒரு அலிகேஷன் வச்சு பப்ளிக் முன்னாடி சொல்கிறாரு. எப்படி சார் இவர் இந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி போலீஸ் விட்டு வைக்கிறாங்க? இவரெல்லாம் ஏன் சார் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க? இப்போ இத்தனை எஃப்ஐஆர் காப்பீஸ் எங்ககிட்ட இருக்குது. இத்தனை எஃப்ஐஆர் காப்பீஸ் இருந்து அவர் ப்ரெஸ் மீடியான்னு சொல்லிட்டு அவர் ஈஸியாக ரோம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் எப்படி சார் அவங்களாம் ரோம் பண்ண விடுறாங்க? இந்த மாதிரி பர்சன்லாம் எப்படி வெளியில் ஈஸியாக சுற்றிட்டு இருக்காங்க? ப்ரெஸ் மீடியான்னு சொல்லிட்டு இவங்களாம் எப்படி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சொல்லுங்கள். இப்போ ஒரு லேண்ட் விஷயமா அரெஸ்ட் ஆகிட்டு இவர் உள்ளே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் மட்டும் எப்படி சார் இவர் மேலே 3 கேஸ் இருக்குது, HS ஓப்பன் பண்ண மாட்டாங்களா சொல்லுங்கள்? யாராக இருந்தாலும் அதுதான் சார். ஆமாம் சார். ஆக்சுவலாக கண்டிப்பாக சார். இப்போ 3 எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா எந்த ஒரு ஆக்ஷனாச்சும் எடுத்து எங்கன்னா ரிமாண்ட் பண்ணாங்களா? இவரை யாருமே எதுவுமே ரிமாண்ட் பண்ணலையே. இவர் பாட்டு சுற்றிட்டு தானே இருக்காங்க, ஈஸியாக சுற்றிட்டு. மிஸ்டர் ரபி ஜெயக்குமார் என்றவரை அப்படியே விட்டுட்ட மாதிரி தான் தெரியுது. அவர் பாட்டு ரோமிங் பண்ணிட்டு இந்த மாதிரி நியூஸ் சேனல்ஸில் யூடியூப் சேனல்ஸில் தேவையில்லாத ஒரு மன உடைச்சல் காரணமாக நான் பேசுகிறேன்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அவர் அலிகேட் பண்ணிட்டு இருக்காரு எல்லார் மூலியமா. சரிங்களா? அது வந்து எங்களை வெளியில் வந்து இருக்க முடிய மாட்டேங்குது. நான் எங்களால்
அப்படி இருக்கும்போது இவர் மேல இப்ப 3 நான் பெயில் அஃபென்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஹெச்எஸ் ஓபன் பண்ணிருக்கணும், கரெக்ட்டுங்களா? இவர் மேல ஒரு ஹெச்எஸ் கூட இல்ல, இன்னும் ஓபன் பண்ணவே இல்ல. எப்படி சார் இவர் மேல மட்டும் விட்டு வச்சிருக்காங்க? அப்ப அட்வொகேட்டுக்கு ஒரு நியாயம், ரவுடிசத்துக்கு ஒரு நியாயமா சொல்லுங்க? வெளியில வந்து இப்ப டிஜிபி ஆபீஸ்க்கு நாங்க வந்திருக்கோம்னு நினைச்சுக்கோங்களேன், அவர் மேல அலிகேஷன் கொடுத்துருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆக்ஷன் எடுக்க போறோம் தான் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நாங்க பார் கவுன்சிலையும் நாங்க கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட், அவங்களும் ஆக்ஷன் எடுக்க. என்ன சார் ஆக்ஷன் எடுப்பாங்க? அவங்க கம்ப்ளைண்ட் இப்ப நாங்க கம்ப்ளைண்ட் வச்சு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா, ரிமாண்ட் பண்ணிடுவாங்களா? ஏன்னா 2022ல தான் இது நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அவர் மேல எந்த ஆக்ஷன் எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியல. அவர் பாட்டு தனியா தான் ரோம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு அட்வொகேட் ப்ரொஃபஷனல் இருக்கிற ஒரு லீகல் நோட்டீஸோ இல்ல ஓஎஸ் அந்த மாதிரி போக மாட்டாரு. சும்மா பிரஸ் மீடியா அந்த மாதிரி சொல்லிட்டு சேனல் மூலியமா வந்து விளம்பரம், எங்க அப்பா பேரை டாமினேட் பண்ணி மிஸ்டர் ரவி ஜெயக்குமார் என்ற பேரை வந்து அவர் ஃப்ரேம் பண்ற மாதிரி இருக்கு சார் இதுல. ஆமா, விளம்பரம் தராரு சார். கண்டிப்பா அதுதான் உண்மை. அவரு வெளியில இருக்கும் போது இதை வந்து காமிக்கல. கண்டிப்பா சார், அவர் பின்னாடி யார் இருக்காரு எங்களுக்கு தெரியாது, பட் இருக்காங்க சார். அவர் பின்னாடி யாரோ இருந்துதான் இதை வேலையை பாக்குறாங்க. அது யார் இருக்கா என்ன இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் தான் இது பண்ணி வைக்கணும். நாங்க வந்து அதை சொல்ல முடியாது. ஏன்னா போலீஸ் வந்து இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அவங்க வந்து கரெக்டான ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க சார். எங்க கிட்ட இவங்க கிட்ட எங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்றோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா அவர் வந்து த்ரெட்டிங் பண்ணி தான். இப்ப கூட லாஸ்ட் வீக் வந்து தண்டபாணின்றவர் காவடி கமிஷனர் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, சரிங்களா? அதுக்கு கூட இன்ன வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களே தவிர வெளியில தான் இருக்காரு. அதுக்கு யாரும் ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு கேளுங்க. யாரும் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல, அரெஸ்டும் பண்ணல. எப்படி சார் அவரை மட்டும் அரெஸ்ட் பண்ணாத வெளியில விட்டு வச்சிருக்காங்க? இப்ப ஒரு யார் மேல சார் இப்ப வரைக்கும் எங்க கிட்ட 3 எஃப்ஐஆர் 2022ல இருந்து 25 வரைக்கும் 3 எஃப்ஐஆர் இருக்கு சார். கரண்டா வந்து 2025ல அம்பத்தூர் ஸ்டேஷன்ல பதிவாயிருக்கு. அப்ப இன்ன வரைக்கும் எப்படி சார் அரெஸ்ட் பண்ணாத இருப்பாங்க யாருமே? இப்ப வெளியில யாருன்னா ரவுடிசம் பண்ணா அரெஸ்ட் பண்ண, அப்ப போலீஸ் இவங்க அட்வொகேட்டா இருந்தா ஃப்ரீயா விட்டுருவாங்களா? அப்ப பின்னாடி யாரோ இருக்காங்க தானே இதுக்கு அர்த்தம். யார் இருக்காங்க யாரெல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அதெல்லாம் நாங்க சொல்ல விரும்பல. பட் அதை வந்து அவரை கூப்பிட்டு போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணா மட்டும்தான் அது என்ன ஏதுன்னு நம்மளுக்கு ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி தேவையில்லாத அலிகேஷன்லாம் வந்துச்சுன்னா அவர் வந்து பின்னாடி வந்து நாங்க இன்னும் பிரைவேட் சூட் போடுற மாதிரி இருக்கும், அது பின்னாடி சஃபர் ஆகிற மாதிரி அவருக்கு தான் இருக்கும். கொஞ்சம் இதுக்கு அடுத்தபடியா காவல்துறை வந்து நடவடிக்கை அடுத்தபடியா நடவடிக்கை வந்து இதுக்கு நீதிமன்றம் நாடுற மாதிரி இருக்கா? கண்டிப்பா சார், அதுதான் நாங்க போற மாதிரி இருக்கும். நீதிமன்றம் நாடுற மாதிரி இருக்குமா? கண்டிப்பா சார், சூட் ஃபைல் பண்ண போறோம் சார். ஏன்னா அவங்களுமே சொல்லியிருக்காங்க பிரைவேட் சூட் ஃபைல் பண்ணுங்க சார், இது அலிகேஷன் தப்பு தானே, அப்புறம் நீங்க பிரைவேட் சூட் ஃபைல் பண்ணாம தான் சொல்றாங்க. சோ அடுத்த நடவடிக்கை அதுதான் நாங்க பண்ண போறதா இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத அலிகேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணாம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து வீட்ல எல்லாருக்குமே என்னோட ரெputation இல்லாம எங்களோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் ரெputation எல்லாமே ஸ்பாயில் ஆகுது சார். கொஞ்சம் அதை பார்த்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி போலீஸ்காரங்களை ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம்.